அந்த பாசிச பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் நல்ல கனவை தோற்கடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இன்னைக்கு அவங்களே அரசு மரியாதை செலுத்துறாங்க. இன்னைக்கு அவங்களே அரசு மரியாதை செலுத்துறாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சா அது தேர்தலில் பாதிக்கும், அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? வெளியில் வர வாய்ப்பு இல்லைன்னு நான் இப்பயும் நம்புகிறேன். ஆனால் பிரச்சனை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கு. தாவேக்கா என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஒரு ஆட்சி அதிகாரத்தை பங்கேற்கிறது ஒரு அரசியல் கட்சி உரிமை அடிப்படை. அதுதான் நான் சொல்கிறேன். நாம் பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ன நடக்குதுன்னு பதிவு பண்ணணும். அவர் ஜாப் இஸ் ரெக்கார்ட். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணாதவங்கெல்லாம் திமுகவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு திமுக தேவைன்றதை விட திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைன்றது தான் அதிகப்படியான உண்மை. அதனால் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் காங்கிரஸை கையில் வச்சுப்பார். பாய்தபிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். அரசியல் தேர்ச்சிகோள் நிகழ்ச்சியில மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய கலந்துரையாடலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஐயா நல்லக்கண்ணு அவர்களுடைய இறப்பு பெரும் சோகத்தை நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளராக அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் பகிர்ந்திருக்கலாம், பேசியிருக்கலாம். அவரை பற்றி நிறையா பயணங்களில் நீங்கள் கூட இருந்திருப்பீங்க. அவரை பற்றி சில வரிகள், அவர்கிட்ட நீங்கள் இருந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும். அவர் நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார். We have to celebrate his life. There is nothing to regret. ஒப்பாரி வைப்பதற்கு எதுவும் இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே ஒப்பாரி அதிகமாக கேட்குது. அதில் பலது போலித்தனமானது. அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர் தன்னை அர்ப்பணித்து கொண்ட தத்துவங்களுக்கும் காலம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் எதிராக இருந்தவங்க இருந்து கொண்டிருப்பவர்கள் ரொம்பவே பேசுகிறாங்க, ஒப்பாரியும் வைக்கிறாங்க. வேண்டாம், நாம் அவருடைய வாழ்க்கையை கொண்டாட வேண்டும். 101 வயது வாழ்ந்திருக்கிறார், நிறைவாழ்வு வாழ்ந்திருக்கிறார். அவரிடமிருந்து நாம் கற்பதற்கு நிறைய இருக்கின்றன. 100 வயசுன்றது வந்து ஃபுல் லைஃப், ஹஸ் லிவ்ட் அ ஃபுல் லைஃப். ஸோ there are no regrets. வருத்தப்படுவதற்கு எதுவும் இல்லை. we have to celebrate. நாம் கொண்டாட வேண்டும் அவரை, அவ்வளோதான். எல்லாரும் ஒரு நாள் இல்லாமல் போவோம். அதனால் வந்து அந்த பூத உடல் மறைந்ததை பற்றி ஒப்பாரி வைப்பது முட்டாள்தனமானது. அவர் இறந்த பிறகும் வாழ்கிறார். எப்படின்னா தன்னுடைய பூத உடலை அவர் மருத்துவ ஆராய்ச்சிக்காக கொடுத்திருக்கிறார். எஸ், இன்றைக்கி ரொம்ப பேருக்கு தெரியாது. மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இந்தியாவில், குறிப்பாக தமிழகத்தில், அந்த அனாட்டமி கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய பூத உடல்களை வைத்து மாணவர்களுக்கு மருத்துவ பாடம் சொல்லிக் கொடுப்பதற்கு தேவையான சடலங்கள் கிடைப்பது அரிதாக இருக்கிறது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி இருக்கும் பொழுது அதிலும் ஒரு நன்மையை செய்திருக்கிறார். அவர் இறந்த பிறகும் தன்னுடைய வாழ்க்கை வந்து எரியூட்டப்பட்டோ அல்லது வந்து புதைக்கப்பட்டோ அல்லது வந்து ஜொராஸ்ட்ரிய முறைப்படி கழுகுகளுக்கு இரையாக்கப்பட்டோ இல்லாமல் அதை மருத்துவ ஆராய்ச்சி கொடுத்திருக்கிறார். ஜோதி பாசு கொடுத்தார், சீதாராம் யெச்சூரி கொடுத்தார். இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து மார்க்சிஸ்ட் தோழர்கள் நிறைய பேர் பூத உடல்களை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அவர் தெளிவாக 2016ஆம் ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்பே அவர் தன்னுடைய பூத உடலை இறந்த பிறகு மருத்துவ ஆராய்ச்சி கொடுத்து விட்டார். அதன்படி இன்று மதியம் 3 மணி வாக்கில் அவருடைய கட்சி அலுவலகத்திலிருந்து அவருடைய உடல் எடுத்து செல்லப்பட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து அவருடைய உடல் வந்து மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்காக ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறது. ஆகவே ஒரு அற்புதமான மனிதர், நிறைவாழ்வு வாழ்ந்தார். அவரிடமிருந்து நாம் கற்பதற்கு நிறைய உள்ளன. வருத்தப்படுவதற்கோ அழுவதற்கோ, குறிப்பாக ஒப்பாரி வைப்பதற்கு எதுவுமே இல்லை. சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களை நம்மளுடைய பதிவு, நானே அவங்க பதிவில் பார்க்கும்போது அவரை நீங்கள் ரொம்ப வருத்தலாம் பட வேணாம், நீங்கள் சொன்ன வார்த்தைகள் அப்படியே பதிவு பண்ணியிருந்தாங்க. மற்ற சில மாற்றுக் கட்சியினரும் ரொம்ப எதுவும் பேசியிருந்தாங்க. என்னுடைய கொஸ்டின் என்னென்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் இப்போ எல்லாருமே, முதலமைச்சர் உட்பட எல்லாருமே போட்டிருக்கிற பதிவு என்னென்னா, அரசியலில் தூய்மை, தனி வாழ்வில் எளிமை, பொது வாழ்வில் நேர்மை இப்படின்னு இருந்த ஒரு மனிதர் இதன் பிறகு இப்படி ஒரு மனிதரை பார்ப்பது அரிதுங்கிறாங்க. அது ஏன் சார் அரிதாக மாறிடுச்சு? அதான் அதை பற்றி தான் நம்ம கவலைப்படணும். தனிப்பட்ட நல்லக்கண்ணு அவர்களுடைய மரணத்தை பற்றி கவலைப்பட ஏதும் இல்லை. எஸ், அப்படின்னா ஒட்டுமொத்த சிச்சுவேஷன் கொலாப்ஸ், அதை தான் நம்ம பற்றி கவலைப்படணும். அதுதான் நமக்கு அதை நினைவூட்டணும். அப்படி நினைவூட்டலைன்னா நம்ம அப்போ அது எந்த அளவுக்கு வந்து அது எல்லாருமே சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக வந்து கம்யூனிஸ்ட் தோழர்களை தவிர மாற்றுக் கட்சி தோழர்கள் தான் தனிப்பட்ட முறையில் அதை வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்கன்னு போது அங்கே தான் அது லேக்கிங்காக இருக்குது. எங்கே அது இல்லையோ அவங்க தான் ரொம்ப அதை பற்றி சிலாகிக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த சமூகத்தோட தோல்வி தான் இது வந்து. எனவே இது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் லிமிட்டேஷன்ஸ் உண்டு. எதை செய்ய முடியுமோ தன்னளவில் அதை அவர் செஞ்சார். அது ரொம்ப ஒரு அரிதான பண்புகள் தான் அது. பட் அதுதானே ஒரு பொலிட்டிஷனுக்கு தேவைன்ற. வெல், அது தேவை தான், நான் சொல்லலை, நான் மறுக்கலை நான். பட் அதை மட்டுமே சிலாகத்தி பேசுவது என்பது சரியல்ல. அதை தாண்டி போகணும். ஏன் இப்படி ஆச்சுன்றதை பற்றின சிந்தனை வரணும் நமக்கு. அதனால தான் நான் சொன்னேன், காலம் முழுவதும் அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் அவர் எந்த சித்தாந்தங்களை உயர்த்தி பிடித்தாரோ அதற்கு எதிராக
இயங்கியவர்கள் இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் என்று ஒப்பாரி வைப்பது போலித்தனத்தின் அடையாளம். அப்படி தான் அதை பார்க்கணும். எனவே இது வந்து சிவில் சமூகத்தோட ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனை. இது வந்து எல்லா கட்சிகள்லையும் அற்புதமான மனிதர்கள் இருக்காங்க, இன்க்ளூடிங் பிஜேபி. இந்த தனி மனித நேர்மை உள்ளவர்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம உங்களை ஏற்றுக்க முடியாது. உண்மை. இன்னைக்கு நல்ல கண்ணை பாராட்டி மோடி வந்து பதிவு போடுறாரு. மோடி பதிவு பண்ணுறத விட சிபி ராதாகிருஷ்ணன் எழுதியிருக்காரு, பதிவு பண்ணியிருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் 1999 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் பிஜேபி நின்று சிபி ராதாகிருஷ்ணன் அன்றைய அதிமுக கூட்டணியில் இருந்த நல்ல கண்வை தோற்கடித்தார். இன்றைக்கு இவ்வளவு தூரம் பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் நல்ல கண்வை தோல்வி அடைய செய்தது. ஓகே, இன்னைக்கு பேசலாம் அன்றைய அரசியல் நிலைப்பாடு அதுன்னு. இன்றைக்கு அதிகமாக தூக்கி பேசுபவர்கள், ரொம்ப குரல் கொடுப்பவர்கள், நல்ல கண்வை நாடாளுமன்றத்துக்கு அனுப்பாமல் தோற்கடித்தவர்கள். எந்த பாசிச பாஜக என்ற காலையில் 10 மணிக்கு காலையில் எந்திரிச்சா படுக்க போகிற வரைக்கும் 300 தடவை சொல்கிறாங்களோ, அந்த பாசிச பாஜக அன்னைக்கும் பாசிச பாஜக தான், அது என்னைக்கும் பாசிச பாஜக தான். அந்த பாசிச பாஜகவோட கூட்டணி சேர்ந்து தான் நல்ல கண்வை தோற்கடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இன்னைக்கு அவங்களே அரசு மரியாதை செலுத்துறாங்க. இன்னைக்கு அவங்களே அரசு மரியாதை செலுத்துறாங்க. எவ்வளோ பெரிய நகை முறை. நாம் அரசு மரியாதை செலுத்துறதை தாண்டி அவரை சிலாகிச்சு பேசுகிறாங்க. அவரிடம் தோல்வி அடைந்த சிபி ராதாகிருஷ்ணன் ஹிந்து தமிழ் திசையில் புத்தகமே எழுதியிருந்தார். இவரை போன்ற அற்புதமான தனிநபர்கள் பொது வாழ்க்கையில் வந்து தேர்ந்தெடுக்கப்படாமல் போவது எனக்கு தனிப்பட்ட முறையில் சோகம் தான். அது உண்மையாக கூட இருக்கலாம். அந்த வெற்றியை கூட என்னால் கொண்டாட முடியும்னு பதிவு பண்ணியிருந்தார். உண்மை. அப்போ எல்லா கட்சியிலையும் அவங்க இருக்காங்க. அது இத்தகைய மனிதர்கள் எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில் பஞ்சாபில் சத்யபால் டங்கன் ஒரு பெரிய தலைவர் இருந்தார். நல்லகண்டு மாதிரி அங்கே ஒரு பெரிய தலைவர். அங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சி தலைவர்களுக்கும் அவர் தான் அரசியல் ஆசான், இன்க்ளூடிங் பிஜேபியில் இருந்த தலைவர்களுக்கு. அங்கே அவர் இறந்த பொழுது, சத்யபால் டங் அவர் இறந்த பொழுது தீவிரவாதிகளால் அவர் கொல்லப்பட்டார் என்று நினைக்கிறேன், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். பஞ்சாப் தீவிரவாதத்துக்கு எதிராக மிக கடுமையாக போராடியவர் சத்யபால் டங், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட முதுபெரும் தலைவர்களில் ஒருவர். பஞ்சாபில் ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது 20 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கொல்லப்பட்ட பொழுது, அல்லது அவர் இயற்கை மரணம் ஏதோ ஒன்று நடந்தது. அப்போ அவருக்கு அஞ்சலி செலுத்தினவங்க அத்தனை பேருமே இன்க்ளூடிங் பிஜேபி என்ன சொன்னாங்க, எனக்கு அவர் தான் குருனாங்க. அதில் ஒரு பிஜேபி பெண் மந்திரி அமைச்சராக இருந்தாங்க. நான் அமைச்சராக இருக்கேன் இன்றைக்கி எல்லாம் கரெக்ட், ஆனால் என்னுடைய அரசியல் ஆசான் சத்யபால் டங்கு தான். நாங்கள் ஓகே, அது இந்திய அரசியலின் ஒரு வினோதம். அது நேரெதிராக இருக்கக்கூடிய பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, ஒரு அமைச்சர் பஞ்சாபில், என்னுடைய அரசியல் ஆசான் சத்யபால் டங், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நான். ஆகவே இது வந்து அந்த தனி மனித நேர்மை அதுன்றது வந்து ஒரு ஆகர்ஷிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. பட் அதை தாண்டி அரசியல் போகணும். அதை மட்டுமே வச்சு கொண்டாடிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்கு சொல்லுவோம். இப்போ சத்யபால் டங் என்னுடைய அரசியல் குருவாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு பஞ்சாபில் இருக்கக்கூடிய பிஜேபியை சார்ந்த ஒரு பெண் தலைவர் அமைச்சர் சொல்லுகிறார் என்பதற்காக அவரையோ அவருடைய கட்சியையோ நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் நல்லகண்ணு போன்றவர்களுடைய தோல்வியை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை, என் வெற்றியை என்னால் கொண்டாட முடியவில்லை என்று சொல்வதற்காக சிபி ராதாகிருஷ்ணனையும் பிஜேபியும் நாம் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. தேர்தலுக்கு தேர்தல் அணி மாறுகிற கட்சிகள் அன்றைக்கு பிஜேபியோடு சேர்ந்து நல்ல கண்வை தோற்கடித்தவர்கள் இன்றைக்கி அதிகாரத்தில் இருந்துக்கிட்டு நல்ல கண்வை வானலாவை புகழ்றதும் அரசு மரியாதையை கொடுக்கறதால இவருடைய கடந்த காலத்தை மறந்தும் நம்ம போக முடியாது. சரி, இப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி பிரச்சனைகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ திமுகவுக்கும் சரி காங்கிரஸுக்கும் சரி உள்ளே இருக்கிற ஒரு சமரசம் வருவாங்கன்னு பார்த்தா சலசலப்பு தான் அதிகமாக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அவங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் அதுக்கான எண்ணிக்கை அப்படிங்கிறது இவங்க பார்கெயின் பண்ணுற லெவலில் கூட இல்லை, இது இன்னும் முரண் அதிகமாயிட்டே இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் தான் நமக்கு வருது. ஸோ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிச்சா அது தேர்தலில் பாதிக்குமோ, அவங்க வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இன்னும் இருந்துட்டு இருக்குன்னு பார்க்குறீங்களா? வெளியில் வர வாய்ப்பு இல்லைன்னு நான் இப்பயும் நம்புகிறேன். ஆனால் பிரச்சனை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இதுக்கு பிறகும் அது சரி செய்யப்படும்னு ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கடைசி நேரத்தில் ஏதாவது சம்திங் வில் ஹேப்பன், அவங்க உறவு தொடரும், காப்பாற்றப்படும் அலையன்ஸ் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் ஆரம்பத்தில் நான் நினச்சதை விட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. இன்றைக்கி இந்து பேப்பரில் எழுதியிருக்கிறது வந்து டெட்லாக் கிட்டத்தட்ட வந்து முட்டுக்கட்டை ஆகிடுச்சு. பேச்சுவார்த்தையில் வந்து முட்டுக்கட்டை வந்ததுன்னா அது உடைக்கிறது தான் பெரிய சவாலாக இருக்கும். முன்னாலேயும் போக முடியாமல் பின்னாலேயும் போக முடியும். ரெண்டு பேரும் மல்லு கட்டுறாங்க. இதில் தப்பு ரைட்னா நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி பெரும்பாலான கமெண்டேட்டர்ஸ், ஊடகவியலாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள்னு சொல்லிக்கொள்ளக்கூடியவர்கள் காங்கிரஸை போட்டு தோச்சி எடுக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப அபத்தமாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி அது 1% வாக்கு கூட இருக்கலாம், அது பெரிய கட்சிக்கிட்ட தனக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு கேட்பது அவரோட அடிப்படை உரிமை. கட்டாயம். அதை போட்டு வந்து இப்படி தோச்சி எடுக்கிறதும் உனக்கு என்ன தகுதி இருக்குன்றதும் வெளியில் அனுப்பாத எட்டி வச்சு வெளியில் அனுப்புன்னு ஒரு பத்திரிகையாளர் பேசுகிறார். இல்லை, கிறிஸ் சோடங்கரும் கூட அதான் அவரோட பேட்டியில் சொல்லியிருந்தாரு, தாவேக்கா எங்கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க, ஒரு ஆட்சி அதிகாரத்தை பங்கேற்கிறது ஒரு அரசியல் கட்சி உரிமை அடிப்படை. கரெக்ட், அதுதான் நான் சொல்கிறேன். நாம் பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள் என்ன நடக்குதுன்னு பதிவு பண்ணணும். அவர் ஜாப் இஸ் ரெக்கார்ட்.
அண்ட் கமெண்ட் தானே ஒழிய சைடு எடுத்து சார்பு நிலை எடுத்து திமுக பண்ணுறது சரி அல்லது திமுக பண்ணுறது தப்பு, காங்கிரஸ் கேட்குறது தப்பு அப்படிலாம் சொல்கிறதுக்கான உரிமை நமக்கு கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ்நாட்டோட பரப்புரை இன்றைக்கி வந்து ஸ்பேஸ் வந்து திமுகவுக்கு சொம்படிக்கிறதுனா கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு 99.99% பத்திரிகையாளர்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள், அரசியல் பார்வையாளர்கள், மிகவும் குறிப்பாக பத்திரிகையாளர்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்க பண்ணாதவங்கெல்லாம் திமுகவுக்கு வந்து இந்த அளவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கிறதுன்றது வந்து இது வரைக்கும் தமிழக வரலாறுலேயே, ஏன் இந்திய வரலாறுலேயே இல்லாதது. இந்த அளவுக்கு கேவலமாக மீடியா வந்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இன்க்ளூடிங் பிஜேபி ஆளக்கூடிய குஜராத்தில் கூட கிடையாது. கோதி மீடியா இருந்தது இல்லை சார்? கோதி மீடியா இருக்குங்க, டெல்லியில் கூட. அது கூட எதிர்த்து ஒரு செக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது. ஓகே, அப்பயும் இருந்தது, இப்பயும் இருக்குது. மோடி 3.0ல கோதி மீடியாவோட ரோல் குறைஞ்சிருக்கு. ஆமாம், எஸ். 1.0 2.0ல இந்த அளவுக்கு அட்டூழியம் இல்லை, 3.0ல குறைஞ்சிருக்கு. ஆனால் அந்த 1.0 2.0ல கூட ஒரு செக்ஷன் வந்து எதிர்த்து தான் நின்றுது. இன்க்ளூடிங் குஜராத்தில் இருக்கக்கூடிய முன்னணி குஜராத்தி பத்திரிகையோட ஆசிரியர் ஓனரை வந்து இடி அரெஸ்ட் பண்ணுது மோடி கவர்மெண்ட். இடி அரெஸ்ட் பண்ணதுன்னா அவங்க மோடிக்கு எதிராக நிமிர்ந்து நின்றாங்கன்னு அர்த்தம். ஆனால் தமிழ்நாடு மாதிரி கேவலமான நிலைமை எங்கேயுமே கிடையாது. அச்சு ஊடகம், குறிப்பாக காட்சி ஊடகங்கள், அதில் வரக்கூடிய கமெண்ட்ரி பூரா இன்றைக்கி வந்து திமுகவுக்கு சொம்பு தூக்குறதுனா நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சொம்பு தூக்குறாங்க. உன் வேலை வந்து ரெக்கார்டு பண்ணுறது, இந்த மாதிரி சார்பு நிலை எடுத்து பேசுறது இல்லை. திமுககாரனை விட திமுககாரன் சைலண்ட்டாக இருக்கான். ஆகவே இந்த பரப்புரையை நெரேட்டிவை பில்டப் பண்ணுறது திமுக தான். அவங்களுடைய வாடகை வாய்களையும் பெய்டு மவுத் சவுச். உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்றது கேசி வேணுகோபால் வந்த பிறகு நிலைமை சரியாயிடுச்சு நம்ம எல்லோரும் நம்பணும். சரி ஆகலை, சிக்கல் நீடிக்குது. நான் சொல்கிறேன், இந்த உறவு தொடரும், ஆனால் கீழே ஜெல் ஆகாது. கீழே கண்டிப்பாக ஜெல் ஆகாது. இதுக்கு பிறகு போச்சுனாலும் அது வந்து கீழே ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்றது வந்து கஷ்டம். இன்றைக்கி ஹிண்டு பேப்பரில் போட்டிருக்கிறது, கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்பொழுது அந்த மாவட்டத்திலேருந்து 3 எம்எல்ஏ காங்கிரஸில் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காரு, புதுசாக கட்சிங்க வந்திருக்கு, அதனால் எல்லோரும் சீட்டை குறைச்சிக்கணும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் அந்த கட்டுரையில் என்ன வருது அப்படின்னா, கிறிஸ்தவ பாதிரியார்கள், மைனாரிட்டிஸ் இந்த நிச்சயமற்ற தன்மை கண்டு கலங்குகிறார்கள். ஏன்னா இது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும், பிஜேபி அதிமுகவுக்கு சாதகமாக போகும், இது வந்து 29லையும் எதிரொலிக்கும்னு அவங்க பயப்படுறாங்கன்னு ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி காங்கிரஸ் திமுக உறவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த முட்டுக்கட்டை, இந்த தேக்கநிலை, இந்த நிச்சயமற்ற தன்மை குறித்து சிவில் சமூகத்திலையும் இதற்கான பாதிப்பு, கவலை பெருக ஆரம்பித்திருக்கிறது என்று எழுதுகிறார்கள். ஓகே, முக்கியமான டெவலப்மெண்ட் இது முக்கியமான டெவலப்மெண்ட். இன்றைக்கி இண்டு பேப்பரில் வந்து 6ஆம் பக்கத்தில் வந்திருக்க கட்டுரை. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, Chief Minister Stalin, who is in Kanyakumari district to take part in various functions, learned to have told the local Congress MLAs. The district has three that the DMK is under pressure to give seats to smaller parties that have joined this alliance. கன்னியாகுமரி வந்திருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய கன்னியாகுமரியிலேருந்து 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் பேசும்பொழுது, புதியதாக கூட்டணியில் கட்சியில் சேர்ந்திருப்பதால் அவர்களுக்கும் இடம் ஒதுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோம், கூட்டணியும் இருக்கிறது, இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். In Kanyakumari, where Christians form a core vote bank of the Congress-DMK alliance, there is growing concern over the lack of progress in talks between two parties. Catholic and CSI bishops, along with pastors of various denominations, have expressed apprehension over the development. A split in the DMK-Congress alliance, they feel, would benefit the ADMK and BJP, both of which are active in the district. It is not only about the assembly election. A breakup will have a far-reaching consequences in the Lok Sabha election. They have reportedly told the local Congress MLAs. The Congress has also demanded 2 Rajya Sabha seats. இதுதான் ரொம்ப முக்கியமானது. அது இந்து பேப்பர் மாதிரி ஒரு முன்னணி பேப்பரில் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, கன்னியாகுமரியில் கிறிஸ்தவர்கள் கணிசமான அளவு இருக்கிறார்கள், வாக்கு வங்கியில் அவர்களுக்கு கணிசமான பங்கு இருக்கிறது. காங்கிரஸ் திமுக அலையன்ஸில் அவங்க முதுகெலும்பாக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அங்கே வந்து இப்போ உள்ளுக்குள்ளே வந்து கேத்தலிக் மற்றும் சிஎஸ்ஐ பிஷப்ஸ் மற்றும் அலாங் வித் தட் பாஸ்டர்ஸ், வேரியஸ் பாஸ்டருங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய அவங்க எல்லோரும் இப்போ ஒரு கவலையை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்பட்டால் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய ஒரு லாபமாக அமையும். இந்த கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி ஏற்கனவே ஒரு வலுவான ஒரு பொசிஷனில் இன்றைக்கி வந்து அந்த மாவட்டத்தில் இருக்குது. இது அசம்பிளி எலெக்ஷனை மட்டும் பாதிக்காது. இந்த கட்சிகள் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் அது மக்களவைத் தேர்தலிலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இந்த கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்த பிஷப்பு, பாஸ்டர்ஸ் எல்லாரும், பாதிரியார்கள் அமைப்பு, சிஎஸ்ஐ பிஷப்பு, கேத்தலிக்ஸ் எல்லாம் காங்கிரஸ் எம்எல்ஏங்க கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அது திமுக கிட்டையும் சொன்னாங்களான்றதை பற்றி இவங்க எழுதலை. ஏன்னா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா சார். இப்போ ராகுல் காந்தி வந்து 5ஆம் தேதி சென்னை வர்றாரு. ஸோ இதுக்குள்ளே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஓரளவுக்கு சரி முடிந்து திமுக காங்கிரஸ் மறுபடியும் ஒரு இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நினைக்கிறேன் சார். முதல்ல ராகுல் காந்தியோட பயணம் ஊர்ஜிதப்படுத்தப்படாதது. தந்தி பேப்பரில் வந்திருக்கிறது கூட வந்து
சொல்லப்படுகிறது, அப்படி தான் இருக்க ஒழிய கன்ஃபார்ம்டு கிடையாது. அது வருமானு தெரியாது. நிச்சயமற்ற தன்மை நீடித்தால் வரமாட்டார், அதில் சந்தேகமே இல்லை. அது எப்படி வேணால் போய் முடியலாம். இந்த அலையன்ஸு இனிமேல் இப்பயும் அது தொடரும் நான் நம்புகிறேன். ஆனால் 21 இருந்த அந்த ஒரு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் இப்போ கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா இவ்வளோதுக்கு பிறகு நீங்கள் வந்து கீழே அடிச்சுக்கிட்டு போகும்போது நிறைய பிரச்சனை கீழே இருக்குங்க. இன்றைக்கே வந்து ஒரு கணிசமான காங்கிரஸார் காமராஜ் அவருடைய இல்லத்தில் கூடி தமிழ்நாட்டில் வந்து நம்ம தாவேக்காவோட தான் போகணுன்னு உறுதிப்பிரமாணம் எடுக்கிறதா ஒரு நிகழ்ச்சி நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நல்ல கண்ணு மறைவால் அது தள்ளி போகப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அல்லது நடக்குமா என்றது தெரியல. நமக்கு உள்ள காங்கிரஸுக்குள்ளே வந்து கடுமையான ஒரு வருத்தம் இருக்குது, கோபம் இருக்குது. அது 4% 3% நீ எவ்வளோ நக்கல் பண்ணாலும் காங்கிரஸுக்குள்ளே இருக்க தொண்டர்கள் திமுக கூட்டணியை விரும்பவில்லை. 90% தொண்டர்கள் தாவேக்காவோட தான் போகணுன்னு விரும்புகிறாங்க. பட் தலைமை வந்து திமுகவோட தான் போகணுன்னு விரும்புது. ராகுல் காந்தி கூட இடம் இல்லைன்னா வேணான்னு சொல்கிறாராம். அதாவது வந்து அதிகாரத்தில் பங்கு என்பதை தாண்டி அது இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்படின்னா எங்களுக்கு வந்து 41 சீட்டு 2 ராஜ்யசபா கேட்குறாங்களாம். அது முடியாதுன்னு திமுக சொல்லிடுச்சு. அதான் 27 சீட்டு தான் அதுக்கு மேலே இல்லைன்றாங்க. இப்போ முட்டுக்கட்டையில் போய் நிற்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து என்ன வேணால் நடக்கும். நம்ம கடைசி நேரத்தில் அப்படி போவோம் இப்படி போவோம்னு சொல்ல முடியாது. இதில் என்னென்னா இதுக்கு பிறகும் ஒரு தீர்வு எட்டப்படுதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் இப்பயும் நம்புகிறேன் இந்த கூட்டணி தொடரும். நான் இப்பயும் நம்புகிறேன். நீங்கள் ஒரு சின்ன விண்டோ கூட கொடுக்கல டுவர்ட்ஸ் டிவிக்கு நோக்கி காங்கிரஸ் நகருங்கிறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறீங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவரோட எப்படின்னா தாவேக்காக்கு வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, ஒரு அசம்பிளி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் இன்றைக்கி திமுக அண்ணா திமுக 2 பேர்கிட்ட தான் இருக்குது. இந்த 2 கட்சியோட கூட்டணி சேராத எந்த கட்சியும் வாக்குகள் இருந்தால் கூட ஜெயிக்க முடியாதுன்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம் ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரென்த். கீழே பிரச்சாரத்துக்கு போகணும். வேடிக்கையெல்லாம் நீங்கள் அசம்பிளி எலெக்ஷனை ஃபஸ்ட் டைம் இப்போ பார்க்க போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு 21 நீ பார்த்துருப்பானா இந்த அளவுக்கு பார்த்துருக்க அந்த அளவுக்கு பார்த்ததில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து நாமினேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி நாமினேஷனுக்கான டேட்ஸ் ஸ்டார்ட் ஆகி நாமினேஷன்ஸை பெரிய கட்சிகள் ஸ்டார்ட் பண்ணி ஸ்க்ரூட்டனி முடிஞ்சு பிரச்சாரத்துக்கு போய் அதுக்கப்புறம் வாக்குப்பதிவு. இந்த 4 ஃபேஸ் இருக்குது. இந்த 4 ஃபேஸில் கிட்டத்தட்ட 30 நாள் நீ பார்ப்ப. இவங்க 2 பேர் தான் களத்தில் இருப்பாங்க. ஆமாம், திமுக அண்ணா திமுக. ஓட்டை பூத்து கொண்டு வரதுக்கு உனக்கு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ கார்கேவும் சோனியாவும் திமுகவோட தான் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ராகுல் வந்து திமுகவோட தான் இருக்கணும். ஆனால் இந்த 27 சீட்டுக்கெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. தாவேக்காவோட போகலாம், இல்லை தனியாகவே நின்று தோற்றுட்டு போகலான்ற முடிவுக்கு வந்துட்டாருன்றாங்க. தாவேக்கா இல்லாட்டியும் கட்சியை பலப்படுத்தும். நமக்கு என்ன லாபம் இந்த அசம்பிளி எலெக்ஷனில் ஜெயிச்சு? திமுக ஜெயிச்சு காங்கிரஸுக்கு என்ன லாபம்னு இன்னைக்கு ராகுல் காந்தி கேட்குறாரு. ஏமான கேள்வி தானே. தனியாக நின்று தோத்துட்டு போவோம். சரி, இப்போ அவங்க ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்க்கலாம். தெரிஞ்சிருமே. சைபர் தானே. இப்போ 67 ஆட்சியை மார்ச்சில் இழந்தான். அடுத்த மார்ச் வந்து 60 ஆண்டு வைர விழா. இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு பிறகு முதல்ல ஆட்சி இழந்த மாநிலம் தமிழ்நாடு. அடுத்த 60 வருஷத்துக்கு வாய்ப்பு இல்லாத மாநிலம் தமிழ்நாடு. அப்போ ராகுல் காந்தியோட கேள்வி என்னன்னா, நமக்கு என்ன லாபம் அசம்பிளி எலெக்ஷனில்? ஒவ்வொரு கட்சியும் அதிகாரத்துக்கு வரணும் தான் வரும். இதில் அசம்பிளியை விட அவர் ரொம்ப குறியாக திரும்ப சொல்கிறது லோக்கல் பாடிஸ். லோக்கல் பாடிஸில் திமுக காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை எல்லா தோழமை கட்சிகளுக்கும் துரோகம் செஞ்சுது. ஏன் லோக்கல் பாடி கூட ஏன் திமுக விட மாட்டேங்க? ஏன் விட மாட்டேன்றாங்களா? அது நல்ல கேள்வி. ஏன்னா அது அவங்க ஆங்கிளில் ரொம்ப தெளிவான ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. ஏன்னா வாக்கு வங்கி அரசியலோட அடிநாதமே ஜனநாயகத்தின் அடிநாதம் ரெண்டுமே உள்ளாட்சி அமைப்பு. உண்மை. வெறும் 200 சீட்டு எம்எல்ஏ இருந்து லோக்கல் பாடியில் உனக்கு 20% ரெப்ரசன்ட்னா வடிவல் காமில் வரும்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு கதை. ஸோ லோக்கல் பாடிஸை தான் திரும்ப ராகுல் காந்தி கேட்குறாரு. அதில் என்ன கொடுமை நடந்ததுன்னா, வாய்மொழி உத்தரவாதத்தில் காங்கிரஸுக்கும் தோழமை கட்சிகளுக்கும் ஒதுக்கின பல இடங்களில் வந்து திமுக போட்டு ஜெயிச்சது. அவங்கள ராஜினாமா பண்ணுங்கன்னு ஸ்டாலின் சொல்லி அவங்க செய்யலை. நான் வெட்கி தலை கொடுக்கிறேன்னு விசிகா விஷயத்தில் ஸ்டாலினே சொன்னார். இது நடந்தது. கட்சி தலைவரே மதிக்கலங்க. 21 ஸ்டாலின் சொன்னாருங்க, நான் வெட்கி தலை குனிக்கிறேன். அவரோட ஸ்டேட்மெண்ட்டுங்க. முதலமைச்சர் தன்னிகரலா தலைவர் திமுகவோட தலைவர் அவர் சொன்னார் என்னால முடியலன்னாரு. இதுதான் ராகுல் காந்தி கேட்கிறார். அப்ப நீ எங்களை வந்து பார்லிமெண்ட்ல 10 சீட்டு கொடுத்துட்டு அசம்பிளிலேயே அழிக்கிற, அதை விட அதிகமா லோக்கல் பாடியில் அழிக்கிற. லோக்கல் பாடியில் அழிக்கும் போது அடுத்த ஒரு தேர்தல் தாங்க வேண்டி கட்சி அழிஞ்ச மாதிரி இல்ல, கட்சி அழிஞ்சுது. உனக்கு அசம்பிளியில் ரெப்ரஸன்டேஷன் இல்லாட்டி கூட லோக்கல் பாடியில் ஒரு 10% இருந்தா கூட கட்சி வளரும். லோக்கல் பாடியில் நீ அழிக்கிற. சரி, இப்போ தாவேக்காவுக்கு ஓரளவுக்கு மக்களுடைய ஆதரவு இருக்குன்னு சொல்லப்படுது. ஒருவேளை தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி அமைஞ்சா இப்போ இந்த சட்டசபையில் ஓரளவுக்கு தோத்தாலும் கூட நாடாளுமன்றத்தில் தேர்தலில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஜாகும். அதே போல் கேரளா பாண்டிச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களுக்கு மறுபடியும் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே சார்? இல்லைங்க, அதெல்லாம் தவறான தகவல். பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும், குறிப்பாக கேரளாலலாம் விஜய்க்காகலாம் ஓட்டெல்லாம் விழாது. பாண்டிச்சேரி அன்டெஸ்டட் கிரவுண்டு. இப்போ தாவேக்காவோட போகிறதால இவங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது.
திமுக இல்லைன்னா தோக்கறதுக்கு தயாராக இருக்கணும். தாவேக்கா இருந்தாலும் இல்லாட்டியும் கீழே போவோம். ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டு அவங்க அடிச்சுட்டு கொள்ளடிச்சுட்டு போகிறதுக்கு கட்சிக்கு என்ன லாபம்னு கட்சி தொண்டை கேட்குறான், ராகுல் காந்தி கேட்குறாரு. ரொம்ப வித்தியாசமான விஷயம். ராகுல் காந்தி கேட்குறாரு, கீழே இருக்க தொண்டரும் கேட்குறான். 10 எம்எல்ஏ போகிறதால எனக்கு என்ன லாபம், கட்சிக்கு என்ன லாபம்? லோக்கல் பாடியில் ஒன்றுமே இல்லை. லோக்கல் பாடி பூரா அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. முடியாதுன்றான் திமுக, விட முடியாதுன்றான். நான் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ச்சதை நீ டெல்லி அறிவாலயத்தில் உட்காந்துட்டு விட்டு கொடுக்குறான், நான் ஏன் விட்டு கொடுக்குறான்? ஆமாம், அது நியாயமான கேள்வி. ஆனால் நீங்கள் வந்து தோழமைன்னு சொல்லிட்டு அசம்பிளியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் உதவுறோம். ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே சொல்ல. லோக்கல் பாடியை நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னா ஒரு கட்சி ஒழிஞ்சுது, அது மொத்தமாக ஒழிஞ்சுது. இப்போ ராகுல் காந்தி திரும்ப திரும்ப சொல்கிறது, எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க 27 சீட்டு 2 ராஜ்யசபா, லோக்கல் பாடியில் 20% கொடுப்பீங்கன்னு கையெழுத்து போடுன்றாரு. ஒத்துக்க மாட்டேன்றாங்க. நாங்கள் வந்து வாரியம் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், அது கூட வாய்மொழி உத்தரவு, ரைட்டிங்கில் கொடுக்க முடியாதுன்றாங்க. 20% நீ கொடு, இந்த 27 சீட்டு ஒரு ராஜ்யசபா கூட ஓகேன்றாரு. அப்படிதான், தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். ஓகே ஓகே. அவரோட குறி லோக்கல் பாடி. கட்சி வளரணும்னு அவர் விரும்புறாருங்க. அவர் கட்சி வளரணும்னு அவர் நினைக்கிறது என்னங்க தப்பு? அது இவ்வளோ நக்கல் பண்ணுறானுங்க உட்காந்து இந்த வாடகை வைங்க. இல்லை, இப்போ காங்கிரஸோட பழைய கால வரலாறு எடுக்கிறாங்க. நீ யார் தெரியுமா, நீ நீ எவ்வளோ ஒரு ஃபாசிஸ்ட் தெரியுமா, நீ தமிழ்நாடு எதிராக இருந்திருக்க தெரியுமான்னு இன்னைக்கு பேசுகிறாங்களே. அது அப்படி தான் பேசுவாங்க. திமுகவோட கைவந்த கலை. நீ 4 வருஷம் பிஜேபியோட இருந்தியா, அதை விட அசிங்கத்தையா காங்கிரஸ் பண்ணுச்சு. குஜராத் என்ன படுகொலையோட உச்சத்தில் மோடியை குஜராத்லேயும் பார்லிமெண்ட்டில் வாஜ்பாயும் ஆதரித்து பேசுனது திமுக தானே. 2002 பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே உச்சத்தில் படுகொலை நடக்கும்போது 2002 மே மாதம் மார்ச் மாதத்தில் அஹமதாபாத்தில் அன்றைய என்டிஏ கன்வீனர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தலைமையில் மோடி ஆதரித்து பெரிய ஊர்வலம் நடக்கும்போது முன்னணியில் நடந்து போனவங்க யார்? வைகோவும் எஸ்எஸ் பாண்டிமாணிக்கும் தானே மந்திரிங்க. இப்போ இருக்க தலைமுறைக்கு தெரியுமா அது? திரும்ப திரும்ப அந்த இனப்படுகொலைக்கு உச்சத்தில் கருணாநிதி சொன்னதுன்னா அது ஒரு மாநிலத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இப்போ இதை விட பாவம் யாராவது செய்ய முடியுமா? கேட்டால் நாங்கள் வந்து அது கண்டென்ஷியஸ் இஷ்யூஸை விட்டுட்டாங்க, ராமர் கோயில் கட்ட மாட்டோம், ஜம்மு காஷ்மீர் 370 நீக்க மாட்டோம், ப்ரோக்ராம் போட்டாங்க, புது சிவில் சட்டத்தை வலியுறுத்த மாட்டோம். எல்லாம் கரெக்டு. நடைமுறையில் என்ன வந்து குஜராத் இனப்படுகொலைகள் இது எவ்வளோ மோசம், அதை விடவா இதெல்லாம் மோசம்? அந்த நேரத்தில் நீ அங்கே பதவியில் ஒட்டிக்கிட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் மோடியையும் வாஜ்பாயையும் உள்ளேயும் வெளியிலையும் ஆதரித்து பேசுனீங்க. மோடியை ஆதரித்து நடந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டீங்க. கெட்ட மரத்தில் நல்ல கனி. கடைசியில் அதெல்லாம் முடிஞ்சு 2003 நவம்பரில் 12 மாதம் வந்து முரசொலி மாற மத்திய மந்திரியாக உடல்நலம் குன்றி இருந்த பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக வாஜ்பாய் அவரை வைத்திருந்தார். அந்த பெருந்தன்மைக்கு நன்றி கடனும் கடைசியாக நீங்கள் காட்டல. முரசொலி மாற இறந்த பிறகு 15வது நாளில் வாஜ்பாயை கவுத்துட்டு வெளியில் வரீங்க. எனக்கு திசை காற்று வேறு திசையில் அடிக்கணும். சோனியா காந்தியோட போய் சேர்ந்து காங்கிரஸில் சேர்ந்து 9 வருஷம் பதவியில் இருந்தீங்க. இப்போ இதையும் காங்கிரஸ் பேசினால இதெல்லாம் பேசுறதுக்கு துப்பு கிடையாது இந்த காங்கிரஸுக்கு. அரசியலில் கட்சி மாறலாங்க, சித்தாந்தத்திலேயே மாறி அவங்க கூட வேணா போய் நான் அதிகாரத்தில் இருப்பேன்றது திமுக தானே பண்ணிச்சு. இப்போ டிடிவி தினகரன் அண்ணா திமுகவுக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாருன்னா தனிநபர் அவர். ஆனால் நீங்கள் வந்து பிஜேபியோடையும் இருப்பீங்க, காங்கிரஸோடையும் இருப்பீங்க, தேர்ட் ஃப்ரண்ட்லையும் இருப்பீங்கன்னா இது எவ்வளோ பெரிய வக்ரம் இது. ஆகவே இது கடந்த கால வரலாறு எடுத்திங்கன்னா முதல்ல இவங்க தப்ப மாட்டாங்க. இல்லை, கிறிஸ்தோடங்களோட அந்த பேட்டி நம்ம பார்க்கும்போது அவர் கொடுத்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஆமாம், இந்தியன் எக்ஸ்பிரஸ். என்ன குறிப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, எந்த கட்சிக்குங்க ஆட்சி அதில் பங்கு விரும்பாமல் இருப்பாங்க, நாங்கள் விரும்புகிறோங்க, எங்கள்கிட்ட புதிய கட்சி பேசுகிறாங்கன்னு இன்னைக்கு ஒரு ஓப்பன் டாக். அதாவது இவர் தான் முதல் முறையாக ஆமாம் தாவே கிட்ட பேசுகிறோன்றதை சொல்கிறார். பெரிய விஷயங்க அது. பேசணும்னு மட்டும் சொல்ல, கண்டினியூஸ் டென்ஸில் சொல்ல பேசுகிறோன்றாரு. ப்ராசஸ் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றாரு. டயலாக் இஸ் அ கான்ஸ்டன்ட் கண்டினியூ, கம்யூனிகேஷன் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ்ன்றாரு. இறந்த காலமாக சொல்லலை, நிகழ்காலமாக சொல்ல நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், அது திமுக கடுமையாக கோவப்படுத்தும். சரி, இவ்வளோ தூரம் நீ காங்கிரஸ் இழிவுபடுத்துகிற ஒன்றுமே இல்லை, கொடி கம்பத்து கட்டுறதுக்கு ஆளே இல்லை, நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் கரெக்டுங்க, நான் ஒத்துக்கிறேங்க, கைட்டிடேன். அவங்க வழியில் போட்டுன்றாங்க, நான் ஏன் போடும்? அவங்க கேட்குறேன்னா நான் தான் உனக்கு ஒன்றுமே இல்லைல்ல, நான் ஒன்றுமே இல்லாதவன் இல்லை, கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நான். நீ தான் திராவிட மாடல் ஆச்சு ஐரோப்பிய மாடல் ஈக்குவலாக வச்சுருக்கீங்கல்ல, நீ கேட்டேன். அதை விட்டு வாடகை வாயங்களை விட்டு தினம் இதுக்கு வந்து போராண்டிங்கன்னு திமுக பண்ணாதுன்னு நினைக்கிறீங்களா? பண்ணுங்கன்றேன். விஷயம் என்ன தெரியுமா? உண்மையில அவங்க உள்ளே நடுங்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் இல்லைன்னா பர்செப்ஷனில் அவங்க அடி வாங்குவாங்க. காங்கிரஸ்ன்றது பர்செப்ஷனுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டணிக்குள்ளே அது ஏற்படுத்துகிற சலசலப்பு பெரிய அளவில் இருக்கும். சும்மா ஒன்றும் ஸ்டாலின் காங்கிரஸை வச்சுக்கல. சரி, தேமுதிக உள்ளே வந்துருச்சு, அதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு போகிறோன்றாங்க. தேமுதிகலாம் காங்கிரஸை ரீப்ளேஸ் பண்ண முடியாதுங்க. அக்ராஸ் த ஸ்டேட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு வங்கி இருக்குல்ல, 4%ங்க லாஸ்ட் எலெக்ஷனில். 3னே வச்சுக்கோ,
1.5% தான் 2016 மாறிச்சு. ஆமாம், ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் தவறாக திரும்ப திரும்ப பேசுகிறீங்க. 3%ன்றது கூட திக்காக ஒரு 30 கான்ஸ்டுவன்சியில் டிசைட் பண்ண முடியும் அவங்களால. போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஏங்க காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லைங்க. இன்னொரு தடவை தோத்தா 65 வருஷம் ஆட்சி இல்லாமல் இருக்க போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு பவருங்க, கவர்மெண்ட்டுங்க. மறந்துடாதீங்க, 21 நீங்கள் ஒன்றும் ஜேன்னு அலமாதி அடிச்சுட்டு வரல. முதல் 6 மணி நேரம் ரிசல்ட் இழுபறியில் போச்சு. டிடிவி தினகரன் மட்டும் ஏடிஎம்கேல அமித்ஷா சொன்னதை எடப்பாடி கேட்டு 10 சீட்டை ஒதுக்கியிருந்தாருன்னா கதை கந்தல். இன்னைக்கு நிலைமையே வேற. இன்னைக்கு நிலைமை வேற. என்னமோ எடப்பாடி உங்களை காப்பாற்றினாரு. 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி, ஜெயலலிதா மாதிரி ஒரு பாப்புலர் லீடர் இல்லை. அப்படியும் அவன் 100 சீட்டுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி காமிச்சாங்கல்ல முதல் 6 மணி நேரம் இழுபறியில். ஒரு 5000க்குள்ள தான் இருந்துச்சு. ஆமாம், கிட்டத்தட்ட 1000லேருந்து 5000 ஓட்டுக்குள்ளே தான் வந்து பல தொகுதிகள் போச்சு. ஆகவே காங்கிரஸ் இல்லைன்னா நிலைமை வந்து நிலவரம் கலவரன்றது ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இவங்க சொல்கிற வாக்கு வங்கி மட்டும் இல்லைங்க அரசியல்ன்றது, பர்செப்ஷனில் காங்கிரஸ் இல்லைன்னா திமுக கட்டி. அது தெரிஞ்சு தான் அவங்க இன்றைக்கி வந்து கைட்டாமல் இருக்காங்க. இல்லாட்டி எப்பயோ கைட்டிருப்பாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது? கைட்ட முடியாது. சேதாரம் 2 பேருக்கும். காங்கிரஸுக்கு அதிகமான சேதாரம் இருக்கும். பட் திமுக ஜெயிச்சா பத்தாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, 118 வாங்கி ஜெயிக்கணும். அதர்வைஸ் நீ 80 90லாம் ஜெயிச்சா அதுக்கு தோத்துட்டு போகலாம். 90லாம் ஜெயிச்சா ஆட்சி அமைக்காமல் இருக்க முடியாது. அமைச்சாலும் ஆட்சியாக இருக்காது. அமித்ஷா குடைச்சல் பெரிய அளவில் உங்களுக்கு இருக்கும். மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக கருணாநிதி ரன் பண்ண மாதிரிலாம் ஸ்டாலினாலலாம் ரன் பண்ணவே முடியாது. அன்றைக்கி இருந்த நிலைமை வேறு. அன்றைக்கி சோனியா காந்தியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. 36 காங்கிரஸ் எம்எல்ஏ வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தான். வரலாறுலேயே கிடையாது. காங்கிரஸுக்கு அங்கே தேவை இருந்தது. கடைசி 2 வருஷம் அந்த தேவை இல்லாமல் இருந்தாலும் சோனியா காந்தி கிட்ட கலைஞருக்கு இந்த ஈக்குவேஷன் அல்லது ஓடிச்சு. இப்போல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஜெயிச்சா பத்தாதுங்க திமுக. அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் நானும் நம்புகிறேன். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்க தான் நம்புகிறேன். பட் 118 வாங்கி ஜெயிக்கணும். நீ 98 சீட் வாங்கி ஜெயிக்கிறேன்னா 102 சீட் வாங்கி ஜெயிக்கிற 10லேருந்து 15 சீட் 90 இருந்தால் கூட கதை முடிச்சு பெரிய பிரச்சனையாகிடும். ஆகவே அதனால தான் ஒரு காங்கிரஸை கைட்டாமல் இருக்கார் ஸ்டாலின். இல்லைன்னா எப்பயோ கைட்டி போட்டிருப்பார். இப்போ காங்கிரஸ் வெளில போகிறாங்க, ஒருவேளை தாவேக கூட இணையறாங்கன்னும் போது அவங்க பக்கம் ஒரு பெரிய வலு அதிகமாகும் பார்க்க முடியுதா சார்? இப்போ இன்னும் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு சமிக்கை மாதிரி கொடுக்குறாரு, எங்களுக்கான வாகனம் எங்களை நோக்கி வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறாரு. அவர் யாரை சொல்றாரு அப்படின்னு தெரியல. சசிகலா புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் ஒரு முக்கியமான ஆளை ப்ளே பண்ணுவாங்களே. ஏன்னா இங்கே சுமூகமான ஒரு பிரச்சனை இல்லாமல் காங்கிரஸ் வெளில போகிற ஸ்டேஜ் அவங்க தனியாகவே நிற்கிறாங்க கூட வைப்போமே. தாவேக கூட சேரலன்னா கூட அது திமுகவுக்கு ஒரு பெரிய வலு இல்லாமல் இருக்கும். ப்ளஸ் இவங்க சசிகலாவோட வருகை, புதிய கட்சி தொடங்கியிருக்காங்க, அவங்க எங்கே போவாங்க? இப்போ ராமதாஸ் யார் வண்டி வருதுங்கிறத சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லைங்க, நான் இப்பயும் சொல்கிறேங்க. நான் சொல்கிறது கொஞ்சம் நுட்பமாக கவனிக்கணும். மாற்றி பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் யாரும். பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு அந்த சந்தேகம் வரும். அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நான் இப்பயும் சொல்கிறேன், காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடரும். இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் நான் நம்புகிறேன். கடைசி நேரத்தில் தீர்க்கப்படும் நான் நம்புகிறேன். இப்போதைக்கு நாளைக்கு என்ன நடக்கலாம். ஸோ there will be some give and take. ஏதோ ஒன்று நடக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் நினைக்கிற மாதிரி காங்கிரஸ் திமுகவை நம்பி இல்லைங்க, திமுக காங்கிரஸை நம்பி இருக்குது. இதை வெளியில் வந்து திமுகவோட வெல் ஆயில்டு ப்ராப்பகண்டா மெஷினரி இருக்குல்ல, திமுக கிட்ட இருக்க ஊடக பலம், அதை வச்சு அவங்க வந்து இன்றைக்கி வந்து தலைகீழ பிரச்சனையை மக்கள் மத்தியில் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸுக்கு திமுக தேவைன்றதை விட திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைன்றது தான் அதிகப்படியான உண்மை. அதனால் ஸ்டாலின் அவர்கள் எப்படியாவது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் காங்கிரஸை கையில் வச்சுப்பார் நான் நம்புகிறேன். நம்பர் 2, ஒருவேளை எந்த ஒரு பிரச்சனையுமே நம்முடைய கணிப்புக்கு மாறா போக தான் வாய்ப்பு ஒரு 10% கொடுக்கணும். ஆமாம், 10% இருக்கணும். அப்படி ஒருவேளை தாவேகாவோட போச்சுன்னா ஜெயிக்கலாம் முடியுமான்னு எனக்கு தெரியல. கந்தரகோலமாகவும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகும். நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கந்தரகோலமாக. இப்போயே ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்து இப்போ இருக்க அலையன்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணாலும் 4 முனை போட்டியில் யாருக்கும் மெஜாரிட்டி ஃபஸ்ட் டைம் வரப்போகிறது இல்லைன்றாங்க. ஏன்னா இவங்களே கிரவுண்டில் ஜெல்லாகாமல் இருக்கிறதால இது காங்கிரஸ் திமுக விட்டு வெளியில் போச்சுன்னா டெஃபினட்டாக வந்து அது இன்னும் சத்தியமாக சொல்லிடலாம், யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு தொங்கு சட்டமன்றம் வரும். திமுகவுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வர வாய்ப்பு இருக்குது. பட் அதை விட கொடுமை திமுக எதுவுமே இருக்க முடியாது. தோத்துறது பெட்ரு. 80-90 சீட் வரான்னு வச்சுக்கோங்க. ஆட்சியை அமைக்காமலும் இருக்க முடியாது, கட்சியை காப்பாற்றணும். ஆட்சி அமைச்சா பல காம்ப்ரமைஸை பண்ண வேண்டியிருக்கும். கூட்டணி ஆட்சி கூட வாய்ப்பு இருக்குது. கூட்டணி ஆட்சி தான். அப்போ உள்ள சேர்க்குறவங்களை நீங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க?
இது தெரிஞ்சு தான் ஸ்டாலின் வந்து இவ்வளோ காங்கிரஸ் இவ்வளோ இம்சை கொடுத்தோம். அவர் ஆங்கிளில் அது இம்சை தான், நான் ஒத்துக்கிறேன். திமுக காரங்க பார்வையில் பார்த்தா இம்சை கொடுக்குது காங்கிரஸ். அந்த இம்சையை தாங்கிறதுக்கு காரணம் வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்களுக்கு தான் பாத்தியதை அதிகம். ஆக்சுவலாக காங்கிரஸை நம்பி தாங்க திமுக இருக்குது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பேசுகிறவங்க அத்தனை பேரும் திமுக நம்பி காங்கிரஸ் இருக்கு. நான் கேட்குறேன், காங்கிரஸுக்கு என்னையா இருக்குது? இழப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒன்றுமே இல்லையா? சைபரியா? அவங்க தைரியமா அதை நீயே சொல்கிற காங்கிரஸ் சைபர். ஒரு ஊருக்கு 3 பேர் இருக்கான்ற, 3 பேர் தானே இருக்கான். எதுக்கு அவனை நீ சுமக்கிற? அப்போ உனக்கு தான் பாத்தியதை அதிகம். காங்கிரஸ் வெளியில் போகுதுனால அது உருவாக்குற பர்செப்ஷனில் இது வரைக்கும் ஸ்டாலினோட பலம் திமுகவோட பலம் பர்செப்ஷனில் இந்த 5 வருஷமாக ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு டைம் அது வந்து மிகப்பெரிய அடி விழும் அவங்களுக்கு, ஜோல்ட். அது அவங்க விரும்பலை. அவங்க தேர் வெரி ஷூடு பொலிட்டிக்கல் பீப்புள். பர்செப்ஷனில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணுன்றது தான் வாரில் ஜெயிக்கிறதுக்கான முதல் படின்றதை அவங்க ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. தேமுதிக இணைச்சதுமே அப்படிதான். அதுதான் கரெக்டாக சொன்னீங்க. அது பெரிய அடி விழும். தேமுதிகலாம் காங்கிரஸுக்கு ஒருபோதும் ஈக்குவேட் பண்ண முடியாது. ஒரு பெர்செப்ஷனை கொடுக்கணுன்றது. காங்கிரஸ் வெளில போச்சு என்ன பண்ணுவேன்? அதனால் அதை செய்ய வேணான்னு அவர் விரும்புகிறார். பட் உண்மையிலேயே இப்போ பிரச்சனை வந்து ஒரு ஸ்டேல்மேட் அன்னைக்கு போயிடுச்சுங்க. தேக்க நிலை அடைஞ்சிருச்சுன்றது உண்மைங்க. தேக்க நிலை அடைந்து விட்டது என்பது உண்மை. நான் நம்புகிறேன் இன்னமும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் இந்த நிமிடம் நான் நம்புகிறேன். ஆனால் களம் இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேல்மேட். ஒரு 3 பேர் தான் இன்னும் பாக்கி இருக்கிறாங்க. ஒருத்தர் ஓபிஎஸ், ஒருத்தர் ராமதாஸ், ஒருத்தவங்க வந்து அம்மையார் சசிகலா அவர்கள். இவங்க 3 பேரோட ரோல் இன் 2026 என்ன மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எதை நோக்கி நகருவாங்கன்னு பார்க்குறீங்க? இல்லை பெரிய ரோல் இல்லை. ஓபிஎஸ் ராமதாஸுக்குலாம் பெரிய ரோல் இல்லை. இந்த அலையில் அடிச்சுட்டு போகும்போது மக்கள் முடிவு பண்ணிட்டாங்களா இவங்கெல்லாம் காணாமல் போவாங்க. சசிகலா வந்து ஒரு தேவர் பெல்ட்டில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாமோன்னு ஒரு சந்தேகம் எனக்கே இருக்குது. இந்த சந்தேகம் ஏன் வருதுன்னா டிடிவி ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. சசிகலாவுடைய கட்சி அறிவிப்பு என்றது பிறகு டிடிவியோட ரியாக்ஷன் ரொம்ப எப்பயும் கூலாக இருப்பார். டிடிவி இஸ் அ கூல் கஸ்டமர். அவர் வந்து பதட்டம் அடைந்து பேசுகிறார். அப்போ அவருடைய வாக்கு வங்கி 10 தொகுதியோ ஒரு 20 தொகுதி, 10லேருந்து 20 தொகுதி கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸில் ஒரு 10லேருந்து 15 கூட வச்சா அங்கே சசிகலா ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்பது ஏடிஎம்கேவோட வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்று அவர் நம்புகிறார் அல்லது அஞ்சுகிறார். அது அப்படி இருக்குமான்னு தெரியல. இந்த அதிமுகவில் பிரிந்தவர்கள் மறுபடியும் இணைவார்கள் சொல்கிறாரு சொல்கிறார் சார். அப்படி தான் சொன்னார். ஆனால் இன்றைக்கி அவர் போய் ஏடிஎம்கேல சேர்ந்துட்டு இந்த பக்கம் சசிகலா வெறும் ஓபிஎஸ்னால் யாரும் சீண்ட மாட்டாங்க சார். சசிகலா வரும்போது ஒரு பயம் வருது இவங்களுக்கு. அந்த பயத்தை டிடிவி வெளியிலேயே காமிச்சுக்கிறார். பெரிய கூட்டம் இல்லையே சார், ஒன்றுமே இல்லைங்க. அது உண்மைதாங்க. ஆனால் இவங்க ஏதோ பயப்படுறாங்க. கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் கூட ஃபிசில் அவுட் ஆகலாம். சசிகலா வந்து ஒன்றும் இல்லாமல் கூட போகலாம். அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். யாருன்றது எல்லாருக்கும் தெரியும். பின்னாலேருந்து இவங்களெல்லாம் யார் இயக்குறாங்கன்றது. திடீர்னு எடப்பாடிக்கு எதிராக பல பேர் அங்கங்கேருந்து கிளம்புறாங்கன்னா யார் இவங்கெல்லாம்? எனக்கு கொல்ல பார்த்தாங்கன்னா 5 வருஷம் பற்றி எதுக்கு இந்த அம்மா பேசுகிறாங்க? துரோகி எல்லா டைலாகும் 5 வருஷம் பற்றி. ஏங்க அதிமுக பொதுச் செயலாளர்னு நேற்று வரைக்கும் அவங்க தன்னை சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயா டிவியில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்ன மாட்டாங்க. நீங்கள் தான் அதிமுக பொதுச் செயலாளர் இல்லை, சாயம் வெளுத்துருச்சுங்கிறார் டிடிவி தினகரன். அதை தான் சொல்கிறேன். அவர் சொல்கிறது கரெக்டு தான். நேற்று வரைக்கும் அதிமுக பொதுச் செயலாளர், நீங்கள் புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அதிமுக பொதுச் செயலாளர் இருந்துட்டு புது கட்சி ஆரம்பிக்கிறீங்க. அப்போ நேற்று வரைக்கும் சொன்னது பொய்யா? அப்போ இது என்ன அரசியல்? இது தனிமனித குரோதங்களின் அடிப்படையில் வரக்கூடிய அரசியல்லாம் வந்து நீர்த்து போயிடும். பொது தேர்தலில் நிற்காது. அதெல்லாம் தானாக காணாமல். இந்த பாருங்க, நாள் நெருங்க திமுகவாண்டா திமுகவான வந்து நின்றுடுங்க. பார்க்க தான் போகிறீங்க. அப்போ யாருக்கும் அங்கே காலத்தில் இன்க்ளூடிங் விஜய் பின்னடைவை சந்திப்பார். வேறு யாருக்கும் அங்கே இடம் இருக்காது. இதுதான் கடந்த காலம். திமுக வேணுமா வேணாமா? வேணும்னா இதான் கேள்வி. திமுக வேணுமானா திமுக வேணும்னா ஓட்டு, திமுக ஓட்டு. திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டா எடப்பாடி தான் ஓட்டு. விஜய்க்கு சீமானுக்கெலாம் கிடையாது. அவருக்கு போட்டால் தான் திமுக தோக்கடிக்க முடியும். இல்லை திமுகவே போட்டுருவான். எனக்கு திமுக வேணும்னா ஸ்ட்ரைட்டு திமுக ஓட்டு போகிறேன், திமுக ஓட்டு போட்டு போயிடும். எனக்கு திமுக வேணான்னு முடிவு பண்ணிட்டா என் சாய்ஸ் ஏடிஎம்கே தான். மற்றவனை போட்டு பிரயோஜனம் இல்லைன்றது எனக்கு தெரியும்.